வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ் 11th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸுக்கான கெமிஸ்ட்ரி பப்ளிக் எக்ஸாம் நாளைக்கு நடக்க போகுது. அதான் உங்களோட லாஸ்ட் எக்ஸாமை சிறப்பாக ரைட் பண்ணுங்கள். எல்லாருக்குமே ஆல் தி பெஸ்ட். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் பப்ளிக் எக்ஸாமில் கேட்ட ஒரிஜினல் கொஷின் பேப்பர் தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இது பார்த்தீங்கன்னா ஜூலை 2024 நடந்த எக்ஸாம் சப்ளிமெண்ட்ரி எக்ஸாமோட கொஷின் பேப்பர் தான் இது. இந்த கொஷின் பேப்பர் ஒரு டைம் பார்த்துக்கோங்க. இதுலேருந்து கொஷின்ஸ் வர நிறைய வாய்ப்பு இருக்குது. இதில் இருக்க நான் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸும் சொல்கிறேன். அதெல்லாம் படிக்கலைன்னா ஜஸ்ட் கோ த்ரூ பண்ணிக்கோங்க. எக்ஸாமை சிறப்பாக ரைட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு உங்கள் 12th பார்த்தீங்கன்னா 12th ஸ்டார்டிங்லேருந்து நம்ம சேனல்லேருந்து வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்துடும். அதனால் மறக்காமல் நம்ம சேனலை ஜாயின் பண்ணிக்கோங்க. மறக்காமல் வாட்ஸ்அப் லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை தொட்டு வாட்ஸ்அப் சேனல்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு 1 மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் 15 1 மார்க்ஸ் கேட்பாங்க. இந்த 15 1 மார்க்ஸில் 13 or 12 கிட்ட புக் பேக்கிலேருந்து நம்ம எதிர்பார்க்கலாம். அதனால் 1 மார்க்ஸ் புக் பேக்கில் இருக்கிறத தெளிவாக படித்து முடிங்க. 2 மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் என்ன கேட்டிருக்காங்கன்னா, டிஃபைன் ரிலேட்டிவ் அட்டானிக் மார்க்ஸ், ஒப்பு அணுநிறை வரையறு. வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின் பா. ஹவு மெனி ஆர்பிட்டால்ஸ் ஆர் பாசிபிள் ஃபார் n = 4? செகண்ட் லெசன் புக் பேக் கொஷின் தான். n = 4க்கு சாத்தியமான ஆர்பிட்டால்களின் எண்ணிக்கையினை குறிப்பிடுக. வாட் இஸ் வாட்டர் கேஸ் ஷிஃப்ட் ரியாக்ஷன்? நீர் வாயு மாற்ற வினை என்றால் என்னன்னு கேட்டிருக்காங்க. 19வது கொஷின், மேத்தமெட்டிக்கல் எக்ஸ்பிரஷன் தட் ரிலேட் கேஸ் வால்யூம் அண்ட் மோல்ஸ். ஒரு வாயுவின் கன அளவு மற்றும் மோல்களை தொடர்பு படுத்தும் கணித முறை வாய்ப்பாட்டினை தருக. 20வது கொஷின் பார்த்தீங்கன்னா, டிஃபைன் கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜி. கிப்ஸ் காட்டிலா ஆற்றலை வரையறு. இந்த கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜி பார்த்தீங்கன்னா வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின். 2 மார்க்கில் அதோட டெஃபினேஷன் கேட்பாங்க. 5 மார்க்கில் பார்த்தீங்கன்னா கேரக்டரிஸ்டிக் ஆஃப் கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜின்னு கேட்பாங்க. அதனால் அது வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின். அதை நல்லா படிச்சுக்கோங்க. 21வது கொஷினா, இஃப் தேர் இஸ் நோ சேஞ்ச் இன் கான்சன்ட்ரேஷன் ஒய் இஸ் த ஈக்குலிபிரியம் கன்சிடர்ட் டைனாமிக்? சமநிலை செறிவில் எவ்வித மாற்றமும் இல்லையெனில் சமநிலையானது ஏன் இயங்கு சமநிலை என கருதப்படுகிறது? அப்புறம் பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரக்சர் ஆஃப் த ஃபாலோயிங் காம்பவுண்ட். அவங்க ஐயூபேக் நேம் கொடுத்துறாங்க. இதற்கு ஸ்ட்ரக்சர் வரைய சொல்கிறாங்க. அந்த கேள்விலாம் பார்த்துக்கோங்க. 23 பார்த்தீங்கன்னா, ஹவு டஸ் ஹுக்கல் ரூல் ஹெல்ப் டு டிசைட் த அரோமேட்டிக் கேரக்டர் ஆஃப் ஏ காம்பவுண்ட்? ஒரு சேர்மத்தின் அரோமேட்டிக் தன்மையை ஹக்கல் விதிப்படி எவ்வாறு தீர்மானிக்கலாம்? 24th பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கம்பல்சரி பொறுத்த வரைக்கும் ஒரு ரியாக்ஷன் கொடுத்துட்டு அதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரியாக்டன்ட் கொடுத்துட்டு ப்ராடக்ட் எதோ சொல்லுவாங்க. அப்படிலாம் நேமிங் ரியாக்ஷன் கொடுப்பாங்க. இல்லை ஐயூபேக் நேம் கூட எழுத சொல்லலாம். அதனால் அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். அப்புறம் பார்ட் 3 பொறுத்த வரைக்கும் 25th கொஷின் பார்த்தீங்கன்னா, வாட் இஸ் த எம்பிரிக்கல் ஃபார்முலா ஆஃப் த ஃபாலோயிங்? இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா புக் பேக்கில் இருந்த கொஷின் தான். இந்த ஃப்ருக்டோஸும் கெஃபினும் இது ரெண்டுமே புக் பேக்கில் இருக்க கொஷின்ஸ் தான். எம்பிரிக்கல் ஃபார்முலா கண்டுபிடிக்கிற மாதிரி கேள்வி கேட்பாங்க. அது ஒரு டைம் 5 மார்க்லையும் கேட்பாங்க. அதை நல்லா பார்த்துக்கோங்க. ஒய் ஹாலோஜன் ஆக்ட் as a ஆக்சிடைசிங் ஏஜென்ட்? ஹாலோஜன்கள் ஆக்சிஜனேற்ற செயல்படுவது ஏன்? ஹவு இஸ் பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் ப்ரிப்பேர்டு? வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின். டெஃபினேஷனும் கேட்கலாம், இல்லை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுவீங்க கேட்கலாம். ப்ரிப்பேர் பண்ணுவீங்கன்னா அதோட ஈக்குவேஷன்ஸை எழுதணும். நீங்கள் பாரிஸ் சாந்தி எவ்வாறு தயாரிக்கப்படுகிறது? ரைட் த வாண்டர் வால்ஸ் ஈக்குவேஷன் ஃபார் ரியல் கேஸ் அண்ட் எக்ஸ்பிளைன் த டேர்ம்ஸ் இன்வால்வ்டு. இது 5 மார்க்லையும் கேட்பாங்கப்பா. வாண்டர் வால்ஸ் ஈக்குவேஷன், இயல்பு வாயுக்களின் வாண்டர் வால் சமன்பாட்டினை எழுதி அதில் உள்ள காரணிகளை விளக்குக. ஐசோடோனிக் சொல்யூஷன், வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின். ஐசோடோனிக் கரைசல்கள் எனும் சொற்பதத்தை வரையறு. அப்போ நீங்கள் 3 மார்க்லாம் கேட்குறாங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம்பிள் தெரிஞ்ச எக்ஸாம்பிள்லாம் ரைட் பண்ணுங்கள். ஹைப்பர் கான்ஜுகேஷன், சிறுகுறிப்பு வரைக. பிணைப்பில்லா உடன் இசைவு, அது வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 31 32 பார்த்துக்கோங்க. அப்புறம் 33 கம்பல்சரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாலிகுலர் ஆர்பிட்டால் எம்ஓ டயக்ராம் வரைய சொல்லியிருக்காங்க. இதுவும் வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின். இதுலேருந்து கன்ஃபார்ம் ஒரு கேள்வி வரும். இது உங்கள் புக்கிலே பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் கொஷின்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதில் புக்கில் இருக்க எக்ஸாம்பிள் கொஷினை ப்ராக்டிஸ் பண்ணாலே போதுமானதாக இருக்கும். நமக்கு 5 மார்க் பொறுத்த வரைக்கும் கெமிஸ்ட்ரியில் உங்களுக்கு டேரெக்ட் 5 மார்க்கை விட உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சப் டாப்பிக்காக பிரித்து 3 மார்க் 2 மார்க் அந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா 5 மார்க் மேக்ஸிமம் அக்கர் ஆகும். இப்போ ஒரு கொஷனில் ஏபி இருக்குன்னா ஏ வந்து 2 மார்க் 3 மார்க் கேட்குறாங்கன்னா பி கொஷின் டேரெக்ட் 5 மார்க் இருக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் டேரெக்ட் 5 மார்க் எந்தெந்த கொஷின்லாம் இருக்கோ அதெல்லாம் வந்து தெளிவாக படிச்சுக்கோங்க. மீதி கொஷின்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் 2 மார்க் 3 மார்க்கில் படிக்கிற கொஷின் தான் கேட்பாங்க. வாட் டு யூ அண்டர்ஸ்டாண்ட் பை த டேர்ம் மோல்? ஈஸியான கொஷின். டைகனல் ரிலேஷன்ஷிப், வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின் அண்ட் ஈஸியான கொஷின். மோல் எனும் வார்த்தையிலிருந்து என்ன புரிந்து கொண்டாய்? மூளை விட்ட தொடர்பை விவரி. அசம்ஷன் ஆஃப் போர் ஆட்டம் மாடல், வெரி வெரி இம்பார்ட்டன்ட். போர் அணு மாதிரியின் கருதுகோள்களை எழுதுக. லிமிடேஷன்ஸ் கேட்கலாம், இல்லை வந்து அசம்ஷன் கேட்டிருக்காங்க. ஒரு 5 or 6 பாயிண்ட்ஸ் இருக்கும் புக்கில், அதை மட்டும் எழுதினா போதும். 35th ஆர்த்தோ அண்ட் பேரா ஹைட்ரஜன். ஹவ் யூ கன்வெர்ட் ஆர்த்தோ பேரோ இன்ட்டு ஆர்த்தோ ஹைட்ரஜன்? பேரா ஹைட்ரஜன்லேருந்து ஆர்த்தோ ஹைட்ரஜன். அப்போ வாட் இஸ் ஆர்த்தோ பேரோ ஹைட்ரஜன் பார்த்தீங்கன்னா அதை நீங்கள் எழுதுனா 2 மார்க் கொடுப்பாங்க. அப்புறம் அந்த கன்வெர்ட் எழுதினீங்கன்னா மார்க் கொடுப்பாங்க. டைகிராம் இருந்தால் டைகிராம் கன்ஃபார்ம் வரீங்க, டைகிராமுக்கு மார்க் உண்டு. டிஸ்கிரைப் த பயாலஜிக்கல் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் கால்சியம். ஸ்டேட் பாயில்ஸ் லா, வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஆர்த்தோ மற்றும் பேரா ஹைட்ரஜன் என்றால் என்ன? பாரா ஹைட்ரஜனை ஆர்த்தோ ஹைட்ரஜனாக எவ்வாறு மாற்றுவாய்? கால்சியத்தின் உயிரியல் முக்கியத்துவத்தை விவரி. பாயிலின் விதியினை தருகன்னு கேட்டிருக்காங்க.
36 பொறுத்த வரைக்கும் தேர்ட் லா ஆஃப் தெர்மோடைனாமிக்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட்பா. ஃபர்ஸ்ட் லா, செகண்ட் லா, தேர்ட் லா, இந்த 3 லாமே படிச்சுக்கோங்க. அதில் தேர்ட் லா கேட்டிருக்காங்க. அது கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேக்கிங் எஃபிஷியன்சி ஆஃப் த இன்ஜின் அதை பேஸ் பண்ணி ஒரு சம்மு கேட்டிருக்காங்க, அதை பார்த்துக்கோங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா டெரைவ் த ஜென்ரல் ஈக்குவேஷன் ஃபார் த ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட் கேபி அண்ட் கேசி ஃபார் ஏ ரியாக்ஷன். இப்போ இந்த இதுக்கு பார்த்தீங்கன்னா கேபி கேசி ரியாக்ஷன் போட்டு நீங்கள் ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட் கண்டுபிடிக்கணும். ஜென்ரல் எக்ஸ்பிரஷன் எது சொல்கிறாங்க, இந்த ஜென்ரல் எக்ஸ்பிரஷனை டெரைவ் பண்ணி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கேபி கேசி அந்த மெத்தடில் டெரைவ் பண்ண சொல்கிறாங்க, அதை பார்த்துக்கோங்க. அப்புறம் 37th கொஸ்டின் பொறுத்த வரைக்கும் எஃபெக்ட்ஸ் ஆஃப் ப்ரெஷர் ஆன் சாலிபிலிட்டி, கரைதிறன் மீதான அழுத்தத்தினை விளைவினை விளக்குக. டைபோல் மூமெண்ட் வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இருமுனை திறப்பு திறன் என்றால் என்ன? பிரின்சிபல் இன்வால்வ் இன் எஸ்டிமேஷன் ஆஃப் ஆலோஜன் இன் அன் ஆர்கானிக் காம்பவுண்ட் பை கேரியஸ் மெத்தடு. கேரியஸ் முறையில் கரிமச் சேர்மங்களில் உள்ள ஆலோஜன்களை எடையறியும் முறையினை தத்துவத்தினை விளக்குக. 38th பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எலக்ட்ரோமெரிக் எஃபெக்ட் வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ப்பா. ஹவு வில் இட் டிஸ்டிங்யூஷ் 1 அண்ட் 2 பியூட்டைன். அப்புறம் க்ரீன் கெமிஸ்ட்ரி என்ன, வியாபிள் அண்ட் நான் வியாபிள் பர்டிகுலர் பொலிட்டன்ஸ், அதெல்லாம் என்னென்னு கேட்டிருக்காங்க. அந்த கொஸ்டின்லாம் பார்த்துக்கோங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இதெல்லாம் பார்த்துக்கோங்க. தேங்க்யூ.